அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. பல்லாவரம் எம்எல்ஏ மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லினா அவங்களுடைய பெயில் பெட்டிஷன் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது மக்களே. ஸோ நிர்மல்குமார் ஜஸ்டிஸ் அவர்களுடைய பெஞ்சில் வந்தது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 40 நிமிஷத்துக்கு மேலே இந்த விசாரணை போச்சு, இந்த ஆர்கியூமெண்ட் போச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் நிறைய இருக்குது. அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்கு சில இடங்களில் ஜட்ஜி கடுப்பாய் கத்தினது என்ன, எல்லாத்துக்கும் மேலே பாப்பா மோகன் அவர்களுக்கு இந்த KTVயின் டீம் சார்பாக ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பல்லாவரம் எம்எல்ஏவின் மகனான திரு ஆண்டோ மதிவாணன் மற்றும் திருமதி மர்லினா. ஸோ இவங்களுடைய பெயில் பெட்டிஷன் உங்களுக்கு ஃபஸ்ட் செஷன்ஸில் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு போகுது. நிர்மல்குமார் அப்படிங்கிற நீதியரசர் அவருடைய பெஞ்சில் தான் இந்த வழக்கு நடந்துட்டு இருந்துச்சு மக்களே. ஸோ 23ஆம் தேதியே ஆல்மோஸ்ட் இந்த வழக்கு முடிவுக்கு 26 வந்திருக்க வேண்டும். 26 அன்னைக்கு ஜட்ஜ் லீவ் ஆகிட்டார். ஸோ 28 இட் வாஸ் போஸ்ட்பான் டுடே. இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வந்தப்போ இந்த எண் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு வந்த ஐட்டம் நம்பர் 26. ஸோ ஆல்மோஸ்ட் 11:30 ஆகிடுச்சு காலையில் இந்த கேஸ் வரதுக்கு. 11:30க்கு ஆரம்பித்த இந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே போச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு மக்களே. சரி, இந்த வழக்கு ஆரம்பித்து 26 ஐட்டம் நம்பர் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத 4 நபர்கள், 2 லேடிஸ் 2 ஜென்ட்ஸ் உள்ளே நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேரும், ஒருத்தர் ஒரு மூலையில், இன்னொருத்தர் ஒரு மூலையில் நிற்கிறாங்க, இன்னும் 2 பேர் இந்த லாபியில் நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேகா தரப்புக்கு திரு பாப்பா மோகன் அப்பியர் ஆகிறாரு. ஆண்டோ மற்றும் மர்லினா அவங்க தரப்புக்கு ஜான் சத்தின் அட்வொகேட் அப்பியர் ஆகிறாரு. பிபி அப்பியர் ஆகிருக்கார். ஸோ இதான் அதோட சினாரியோ. நிர்மல்குமார் நீதியரசர் மேலே பெஞ்சில் உட்காந்துருக்காரு ஜட்ஜா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் உள்ளே வராங்க. இந்த கோர்ட்டில் அதுவரை அவங்க சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வராங்க. 2 ஜென்ட்ஸ் 2 லேடிஸ். இவங்க யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட்டாக அவங்க விவரிக்கிற மக்கள். ஏன்னால் இந்த 4 பேர் யாருனால் பாப்பா மோகனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணின்னு சொல்லலாம். அந்த 4 பேரும் பாப்பா மோகன் போன முறை அவர் இந்த கேஸில் எதுவும் வாதாடலை, இந்த முறை வாதாடுறாரா இல்லையா, என்ன வாதாடுறாரு அப்படிங்கிறத பற்றி அப்பைக்கப்போ ஒரு நபருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. ரைட், அந்த நபர் யார் அப்படிங்கிறத பற்றி நான் லாஸ்ட்டாக அவங்க விவரிக்கிறேன். ரைட், கரெக்டாக ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே திரு பாப்பா மோகன் என்ன பண்ணுறாருனால், ஆக்சுவலாக பாப்பா மோகனுக்கு பல இடங்கள் நன்றி சொல்லி ஆகணும் மக்கள். ஏன்னால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவர் ரேகாக்கு அட்வொகேட்டா இல்லை திரு ஆண்டோ மதிவாணன் அட்வொகேட்டான்றதே அவர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக ஏன் நான் அவங்க சொல்கிறேன் போக என்ன சொல்லியிருக்காருனால், ஆக்சுவலாக ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த சித்ரா அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க தான் இந்த ஏஜென்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஏஜென்சி மூலியமாகத்தான், ஏஜென்சி கிட்ட தான் திரு ஆண்டோ மற்றும் திருமதி ஆண்டோ 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு அது மூலியமாக தான் மெய்டை அவங்க பிக் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த ஏஜென்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்த ரேகாவுடைய அம்மாவுக்கு தெரிஞ்ச ஏஜென்சி தான். ஸோ அங்கே அந்த பொண்ணு 17 இயர்ஸ் 12th முடித்தோடனே என்னென்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவர் சொல்கிற வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என் பொண்ணு 12th பயங்கர மார்க் எடுத்துருவா, எடுத்ததுக்கப்புறம் வேலைக்கு எடுத்துக்கிறவங்க அந்த பொண்ணை பயோகெமிஸ்ட்ரி ஏதோ ஒரு கோர்ஸை படிக்க வைக்கணும், அதுக்கு என்ன செலவாகுதோ 2 லட்சம் 3 லட்சமாக என்ன செலவாகுதோ அந்த செலவு பூரா ஓனர் பார்த்துக்கணும். கண்டிஷன் நம்பர் 1. கண்டிஷன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, மாதம் 16,000 ரூபா சம்பளத்தை டான்னு கொடுத்துடணும். கண்டிஷன் நம்பர் 2. இந்த 2 கண்டிஷனுக்கும் ஒத்து வரவங்க மட்டும்தான் ஏன் பொண்ணு ஓனராக சூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு கொடுத்துக்கிறாங்களாம். ஸோ இந்த கண்டிஷன் வேறு அக்ரிமெண்ட்டாக டைப் பண்ணப்பட்டு கையெழுத்து போடப்பட்டதாக திரு பாப்பா மோகன் அவர்கள் கோர்ட்டில் வாதாடுறார். அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, சரி இதெல்லாம் நீங்கள் விசாரணையில் சொல்லியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காரு, எங்கள் தரப்பு ஆட்களை விசாரிக்கவே இல்லை. அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர்கள் ரேகாவை விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் அவர் பேசியிருக்காரு மக்களே. உடனடியாக பார்த்தீங்கன்னா ஆண்டோ தரப்பு அட்வொகேட் திரு சத்தியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதைத்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டுருக்குறோம் அப்படின்ட்டாங்க. எதை நம்மளும் சொல்லிட்டுருக்கோம் மக்களே. நான் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அவர் முக்கியமாக அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ரேகாக்கு அட்வொகேட்டா இல்லை ஆண்டோக்கு அட்வொகேட்டாக மறந்துட்டார். ஏனால் இதைத்தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு திரு ஜான்சிதன் அவர்கள்.
இந்த வழக்கு விசாரணை ப்ராப்பராக நடைபெறவே இல்லை. ஆரம்பத்தில் இந்த வழக்கை ப்ராப்பராக விசாரிப்பதற்கு அந்த கேஸுடைய பெட்டிஷனர் ரேகா ஒத்து வந்திருந்தால் இந்த வழக்கு அங்கே முடிந்து போயிருக்கும் சொல்லி வாதாடி இருக்கிறாரு திரு ஜான்சிதன் அவர்கள். இப்போ இதை முக்கியமாக பார்க்கணும் மக்களே, ரிப்பீட்டட் சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க இந்த பொண்ணுக்கு ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவள் வரமாட்டேங்கிறான். அடுத்தது இங்கே ஒரு கலக்கலாம் பார்த்தீங்களா, கதிரண்ட எச்ச புரோக்கர் என்ன பேசியிருக்க, என்ன சொல்கிறான்னா, நாங்கள் இன்ஸ்பெக்டர்லாம் கூப்பிட்டா வரமாட்டோம், எங்களை ஏசி மட்டும்தான் கூப்பிடணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு கண்டிஷன் போடுறார். இப்போ கூடி சீக்கிரம் அவனை வந்து ஐஜி கூடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நடக்க வாய்ப்பு இருக்கலாம் மக்களே. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டு அந்த பொண்ணை அனுப்பாமல் அப்படி ஒரு விசாரணை நடத்தாமல் வெறும் எச்சையாக ஒரு 10 வீட்டுகள் மட்டும் உட்காந்து பேசிக்கிட்டு ரிமாண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படிங்கிறதை நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் மக்களே. இந்த விஷயத்தை பாப்பா மோகன் அவர்கள் கோர்ட்டில் சொல்லிட்டார். இப்போ நம்ம தான் சொல்கிறோம் பாருங்கள், தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, சரி ஓகே, இப்போது இந்த அக்ரிமெண்ட் காப்பி எதுன்னு கேட்குறாரு பாப்பா மோகன். அவருன்ட்டார், எங்கிட்ட எங்கே இருக்குது மை லாட், இட்ஸ் இட் போலீஸ் அப்படின்ட்டார். ஸோ போலீஸை கேட்குறாரு ஜட்ஜ் அவர்கள், அவங்க வந்து வாங்கித்தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மக்களே. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, February 5 மட்டும் ஒரு 164 ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டிருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை வந்து இன்ஸ்பெக்டர் அவர்கள் வந்து பேசி 164 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கார். சரி, அடுத்தது எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு வந்து சம்பளம், சர்டிஃபிகேட்டு, டிசிலாம் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டோ தரப்புன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செஷன்ஸ் கோர்ட்டில் எப்பயோ கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஜட்ஜு கேட்டிருக்காரு, அதை வந்து வாங்கிட்டே கேட்டிருக்காரு. அப்போ பிபி அவர்கள் இன்னும் வாங்கலன்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதையும் வாங்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு ஜட்ஜ் அவர்கள். அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அடுத்தது தான் செம்ம பாயிண்ட்டு, இவ்வளோ வெளியே விடக்கூடாது மயிலாட் அப்படியே ஒரு புக் எடுத்து வச்சுட்டார். நம்ம தெரியுமா மக்களே எப்படி ஒரு வாதாடுவார்னு சொல்லிட்டு கத்தி பேசுவார், பயங்கரமாக ஷவுட் அதிகமாக ஷவுட் பண்ணி பேசுவார். ஸோ அந்த கத்தரில் வந்து ஜட்ஜும் கம்முன்னு கேட்டே இருப்பாங்க. நம்ம பல வழக்கு அவர் வழக்கு எப்படி வாதாடுவார் நம்ம வந்து சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அதே ஸ்டைலில் வாதாடி இருக்காரு. நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கோட் பண்ணி இந்த வழக்கு அந்த வழக்குலாம் பேசியிருந்திருக்காரு போல இருக்குது. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருனால், இவர் ஏழை பெண், அப்பாவி பெண், கஷ்டப்படுற பெண், புவர் பர்சன். ஆனால் இவங்க வந்து எம்எல்ஏ குடும்பம், எம்எல்ஏ குடும்பம், எம்எல்ஏ தரப்பு ரொம்ப வந்து டாமினண்ட்டான ஃபேமிலி, இவங்க வெளியே வந்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க, ஸோ வெளியிடக்கூடாது, இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, எம்எல்ஏன்னு திரும்ப அந்த எம்எல்ஏன்ற ஸ்ட்ரெஸ் பண்ணவனே ஜட்ஜு கேட்டிருக்காரு. ஓ உள்ளே இருக்கிறது எம்எல்ஏ தான் உள்ளே இருக்காரும் கேட்டாராம். நோ மயிலாட், எம்எல்ஏ இல்லை மயிலாட், அது ஏட்டுவோடைய அப்பா எம்எல்ஏ, அப்படியாங்க சும்மா எம்எல்ஏன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும் வெளியே வந்துட்டு அவங்க அப்படின்னு கேட்டிருக்காரு நீதியரசர் அவர். நீங்கள் பாருங்கள் மக்களே, என் ஆர்குமெண்ட் எப்படி வின் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, கத்துறதுல வின் பண்ணக்கூடாது, பாயிண்டில் வின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு இந்த இடத்துல இவர் சைடு மெரிட்ஸை வைக்க முடியலன்றதுனால ஃப்ரம் த டே ஒன் பாருங்கள் மக்களே, எம்எல்ஏ அந்த பொண்ணு ஆரம்பத்தில் கொடுக்கக்கூடிய பேட்டியில் சொல்கிறா, இல்லைங்க எம்எல்ஏக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டா. அடுத்தது ஆண்டோ பற்றி கேட்குறாங்க, அவர் காலமாக நைட் தான் வருவார், அவருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டா. இந்த விஷயத்தை அந்த ராமர் அப்படிங்கிற புரோக்கர்கிட்ட ஃபோன் போட்டு அந்த பொண்ணு பேசின ஆடியோ நம்மளே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மக்களே. அதுலேயும் பார்த்தா தெளிவாக தெரியும், தெளிவாக பேசியிருக்கான் அந்த வார்த்தையில். அவன் கேட்குறான், அந்த கதிரன்ற எச்சபோக்கர் கேட்குறான், அம்மா உன்னை ஏதாவது திட்டினாங்களாம்மா? ஆமாண்ணா என்னை வந்து பயங்கரமாக தினமோ திட்டுவாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணுறான் ஒன்று. ரெண்டாவது அவன் கேட்குறான், எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்காராமா? இதில் எம்எல்ஏனா சம்மந்தப்படலைண்ணா அவர் சொன்ன வார்த்தை. ஆண்டோ அவர் கிளம்ப நைட்டு தானே வருவார், நடுவில் வரமாட்டார்னா அப்படிங்கிறான். இந்த 3 விஷயத்தையே அந்த ஆடியோ போட்டிருப்பா, அந்த ஆடியோ சொல்லியிருப்பா. அந்த ஆடியோ நம்மளே ரிலீஸ் பண்ணிருக்கோம் நம்ம சேனலில் மக்களே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏன்னு திரு பாப்பா மோகன் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிகேஷன் பை த எச்ச புரோக்கர் கதிர். உங்களுக்கு மதுரையில் நடந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இங்கே பேசின அந்த ஆடியோ வந்து அப்படியே கான்ட்ரோவாக பேசியிருப்பா ப்ரெஸ் மீட்டில். பக்கத்தில் உட்காந்துருக்கிறது புரோக்கர் கதிர். ஸோ இந்த மாதிரி புரோக்கர்கள் பண்ணுற வேலையால் எப்படியெல்லாம் ஒரு நபருடைய ரெப்புடேஷனை கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் மக்களே. ஜட்ஜு கடுப்பாயிட்டார். சும்மா எம்எல்ஏங்கிறீங்க, எம்எல்ஏ உள்ளே இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இல்லை சார், இல்லை மயிலாட், எம்எல்ஏ இல்லை, ஏட்டுவோடைய அப்பா தான் எம்எல்ஏ, அப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டார். எப்பவுமே இவங்களுடைய எம்ஓ பார்த்தீங்கன்னா மக்களே, ஏழை, பாவம், அப்பாவி, பணம் இல்லாதவங்க, ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்ந்த ஜாதி, இதை வச்சே தான் வாதாடுவாங்க. இந்த மெரிட்ஸு, இந்த பாயிண்ட்டு, இந்த எவிடன்ஸ் இருக்குது அப்படின்று வாதாடுவதற்கு
இந்த எவிடன்ஸ் அது இருக்குது, இந்த மாதிரி எச்ச புரோக்கர்கள் வந்து கை இருக்கவே இருக்காது. ஸோ இந்த எச்ச புரோக்கர் என்ன கொடுக்குறானோ அதை வச்சு ஒரு வாதாடி ஆகணும். போன வாட்டி நான் சொன்ன மக்களே, ஏன்னால் சுபாஷ்ன்ற அவருடைய மகன் வந்து இந்த கேஸ் அப்பியர் ஆகிட்டு இருந்தப்போ ஒரு பாயிண்டில் யோசிச்சிருப்பார், டேடி என்ன டாடி நான் வாதாடுறது, கையில் உண்மையில டேடி வெறுங்க எதை நான் பார்த்து உட்காந்துருக்கணும் அப்படின்னாங்க. அதனால் சரி ஓகேப்பா நான் ட்ரை பண்ணுறேன்னு வந்துட்டார் இவர். ஏன்னா பாவம் மக்களே என்ன பண்ணுறது, ஏன்னா கொடுத்த காசு ஏதாவது பேசி ஆகணும் இல்லையா கோர்ட்டில், ஏன்னா கிளைண்ட்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம் இல்லையா மக்களே. சரிப்பா நான் வாதாடுறேன்ப்பா வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, ஐயோ நம்ம ஆண்டோ வாதாடிட்டோமோ, ஒன்றும் ரெக்கார்டாக வாதாடணும் இல்லை, ஓகே அப்பப்போ அவர் மாற்றிக்கிறார் தானே பாவம். இதெல்லாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா மக்களே பல இடங்களில் அவர் வாதாடக்கூடிய வச்ச ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஃபேவரபிள் ஃபார் ஆண்டோ. எதை நாங்கள் ஃபஸ்ட்லும் பேசிகிட்டு இருக்கோன்றதை நம்மளை இங்கே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்கிறார், ஜட்ஜு கேட்டிருக்காரு அந்த 4 வயது குழந்தை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க மை லார்ட். சரி அதை நோட் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை. அடுத்தது என்னென்னா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சர்டிஃபிகேட் தரன்ற மேட்ரு முடிஞ்சுங்களா. அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து ஜாதியை வைத்து திட்டியது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாவம்னு பேசினவொடனே ஆண்டோ தரப்பு வக்கீல் பேசியிருக்காராம் மை லார்ட். இந்த பொண்ணை வந்து ஜென்ரலாக SC/ST ஆக்டின் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பறச்சி என்று திட்டினாங்க அப்படின்னால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக இன்வெஸ்டிகேஷனில் 2 பப்ளிக் வியூஸ் இருக்கணும். அதாவது ஆஸ் பர் SC/ST ஆக்டின் படி அந்த SC சமூகத்தை சேர்ந்த அல்லாதவர்கள் 2 பேர் அந்த விஷயத்தை திட்டியதை பார்த்திருக்க வேண்டும். இது SC/ST ஆக்டில் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்போ தான் நீங்கள் அந்த ஆக்டையே அதில் போட முடியும்னு சொல்லிட்டு SC/ST ஆக்டில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னதுமே அப்படி இந்த கேஸில் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிருக்காரு திரு ஜான்சித்தன் அவர்கள். ஸோ இந்த விஷயத்தையும் நோட் பண்ணியிருக்கிறாரு நீதியரசு அவர்கள் மக்களே. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மக்களே. இப்போ எனக்கு என்னென்னா இதில் வந்து 2-3 விஷயம் நாம் வந்து சொல்லியாகணும். ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 ஜென்ஸ் அண்ட் லேடிஸ். இந்த 2 ஜென்ஸ் 2 லேடிஸ் அமிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, கதிர் அப்படிங்கிற அந்த புரோக்கர். எதுக்கு அமைச்சிருக்கான்னால் பாப்பா மோகன் அவர்களை வேவு பார்ப்பதற்காக. பாப்பா மோகன் சார் பார்த்துங்க, யுவர் கிளைண்ட் வெரி இன்டெலிஜென்ட், உங்களை வேவு பார்க்குறதுக்கும் நீங்கள் பேசுகிறீங்களா பேசாமல் இருக்கீங்களான்னு செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கே தெரியாமல் 2 பேரை உள்ள அமிச்சிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு அந்த வாட்ஸ்அப் சேட்டில் பார்த்தீங்கன்னா கதிர் அண்ணா அப்படின்னு போட்டு மேலே ஸ்டோர் பண்ண சேட்டில் இருந்துக்கிட்டு லைவ் கமெண்ட் கொடுத்துக்கிறாங்க. லைவ் ரிலே கொஞ்சம் டிலே போயிட்டுருக்கு. அப்பப்போ என்ன அவர் பேசுகிறாரு என்ன நடக்குதுன்றதை லைவ் பண்ணிட்டுருக்குறாங்க. இது உங்களை வேவு பார்ப்பதற்கு உங்கள் கிளைண்ட்டு வச்ச உங்களுக்கு ஒரு பெரிய அசிங்கமான ஆப்புன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் மக்களே. இது KTVயின் சார்பாக பாப்பா மோகன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க ஆசைப்படுறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு டேப் எடுத்துக்கிட்டு நம்ம சேனலில் வந்து உள்ளே போயிட்டு நம்ம போட்ட வீடியோஸ்லாம் ஜட்ஜிட்ட காமிச்சிருக்காரு. இதை பாருங்கள் மை லார்ட், இந்த KTV அப்படிங்கிற சேனலில் வந்து கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இங்கே கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு பற்றின எல்லா ஆதாரத்தையும் வெளியிட்டுருக்காரு, எல்லா ஃபோட்டோ வெளியிட்டுருக்காரு, லெட்டர்ஸ் வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காராம். அது ஜட்ஜு வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே மீடியா வில் ஆல்வேஸ் சென்சேஷனல் ரைட், ஸோ வி கேன் டேக் இட், அடுத்தது பாயிண்ட்டுன்னு பேசியிருக்காரு மக்களே. இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரெடிபிலிட்டியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னால் பரவாயில்ல, ஹைகோர்ட் வரைக்கும் நம்மளுடைய சேனலை கொண்டு போய் காமிச்சதன் மூலியமாக ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதியரசர்களுக்கு பரவாயில்லையா ஒருத்தனாவது மீடியாக்கார உண்மையாகிறான் பார்த்தியா, உண்மையை போட்டுக்கிறான் பாருங்கப்பா அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக திரு பாப்பா மோகன் அவர் செஞ்சுருக்காரு. அப்படிங்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆசைப்படுறோம் மக்களே. ரைட், இன்னொரு விஷயம் சில விஷயம் நான் கோட் பண்ணி ஆகணும். அதாவது பாப்பா மோகன் அவர்கள் நம்ம வந்து இவ்வளவு ஆதாரத்தை வெளியிடுறோம், எவிடன்ஸ்லாம் வெளியிடுறோம், கேஸ் நடந்துட்டு எவிடன்ஸ்லாம் வெளியிட்டு உட்காந்துட்டு இருக்காரு கார்த்திக் பிள்ளைன்றவர் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. வேறு என்னங்க நாங்கள் பண்ண முடியும்? ஃபஸ்ட்டு விஷயம், எவிடன்ஸுக்கு அதுன்னு பேரை மட்டும் வச்சுக்கின்னு எவிடன்ஸே இல்லாமல் ஒருத்தன் கேஸ் போடுறான். ஆனால் இத்தனை எவிடன்ஸை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் ஒரு மீடியாக்கான இருந்தான்னா தென் ஐ எம் பீயிங் டிஸ்கிரேஸ் டு மை ப்ரொஃபஷன். ஸோ மீடியா அப்படிங்கிறது இட்ஸ் எ 4th பில்லர் ஆஃப் அ டெமோக்ரஸி. ஸோ ஜுடிஷியல், லெகிஸ்லேச்சர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யார் என்ன தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது மீடியாவின் கடமை.
இல்லை மக்களுக்கு என்ன தவறு நடந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த 3 பில்லருக்கு சுட்டி காட்டி தெரிவிக்க வேண்டியதும் மீடியாவோட கடமை. இப்போது இந்த கேஸ் எடுத்துக்கலாம் மக்களே. உங்கள் தரப்பு கிளைண்ட்டு, அதாவது எவிடன்ஸ் கதிர்ன்ற எச்சப்பைய புரோக்கரு, அவன் இந்த கேஸை ப்ராப்பராக சிஆர்பிசியின் படி இந்த கேஸ் நடத்தியிருந்தால் ஒரு மீடியா பர்சனாக நான் உள்ளே வந்து இவ்வளோ எவிடன்ஸ் நான் வெளியிட வேண்டிய அவசியமே இல்லையே. ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறான் சைட்டு, அவன் வந்து கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் திருவாரூர் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு அங்கே என்கொயரிக்கு போனோமா இல்லை மீடியா வந்து பெட்டி கொடுத்து உட்காந்துருக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் தான் படித்த வக்கீலாச்சே, சொல்லுங்கள். நீங்கள் சீனியர் லாயராச்சு, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லியிருக்கணும் ஆக்சுவலாக, தம்பி என்னடா பண்ணுகிற நீ உட்காந்து சேனலாக பேசுனுக்கிற, இது தப்புடா. சிஆர்பிசியின் படி அந்த பொண்ணை முதல்ல வந்து விசாரணைக்கு அனுப்பு. அப்போ விசாரணைக்கு போட்டோம், விசாரணைக்கு போய் 2 தரப்பும் கூப்பிட்டு விசாரிக்கிட்டோம். விசாரித்ததுக்கு அப்புறம் இது உண்மைன்றதை சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு அவங்க பார்க்க முடிஞ்சுது, விட்னஸ் இருக்குன்னா தென் யூ கேன் கிளைம் ஃபார் அ ரிமாண்ட். அதுவும் நீ ரிமாண்ட்ன்றதை கேட்கத்தான் முடியும். தட் இஸ் ரிமாண்ட் இஸ் கம்ப்ளீட்லி அப் டு த ஐஓ அப்படின்னு சட்டப்படி நடந்திருந்தால் எதுக்குங்க நாங்கள் 4th எல்லாம் உள்ளே வர போகிறோம்? இந்த இடத்துல நாங்கள் பெருமையாக பேசிட்டு போயிருப்போமே. நாங்கள் ஏன் அவங்க தப்பை சுட்டி காமிச்சு உட்காந்துட்ருக்குறோம்? ஏன்னா இது எங்கள் வேலை, நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெர் இஸ் நோ அதர் பர்சன் ஹூ டஸ் இட். அதுவே ஷேம்ஃபுல் ஃபார் த மீடியா. எல்லா எச்ச பசங்களும் இந்த கதிர்ன்ற எச்ச புரோக்கர் கொடுக்கக்கூடிய அந்த சில்லற காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இவன் சொல்கிறது தான் உண்மைன்னு போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்ததுனால் அத்தனை எவிடன்ஸை கொண்டு வந்து வெளியே காமிச்சு இந்த பார்க்க இத்தனை எவிடன்ஸ் இருக்குன்னு காமிச்சிருந்தீங்கன்னா தென் we must be supporting that victim. யார் இங்கே விக்டிம்னு பார்க்குறோம், அலசி ஆராய்ச்சி பார்க்குறோம். விக்டிம் இந்த இடத்துல ரேகா இல்லைன்னு தெரியுது, விக்டிம் இஸ் கம்ப்ளீட்லி ஆண்டோ அண்டு மல்லான்னு தெரியுது, இவ்வளோ ஆதாரம் இருக்குது. இந்த ஆதாரத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டு வெளியிட மாட்டேன், ஐயோ பாவம் வெளியிட்டால் வந்து ஒரு தலித் பெண்ணுக்கு அகைன்ஸ்ட் சொல்கிற மாதிரி அடுத்து நான் உட்காந்துருந்தேன்னா தென் ஐ எம் ஃபெரிங் இன் மை டியூட்டி. நான் என் வேலையை பார்க்குறத போயிட்டு இதோ பாருங்க மயிலாட் ஒருத்தவங்க வேலையை ஒழுங்காக பார்த்துக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தமைக்கு பாப்பா மோகன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னால் ஒரு மீடியாவாவது இந்த கேஸை ஒழுங்காக தெரிஞ்சு அதை பிரித்து மேய்ஞ்சி பார்த்துருந்தாங்கனால் கதிர்மான எச்ச புரோக்கர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு கேஸ் எடுத்துகிட்டு வந்து வெறும் ஒரு 10 மீடியாவில் உட்காந்து இப்போ சேனலில் உட்காந்து பேசுன்னு பொய்யா புடுகி பேசி இந்த மாதிரி புடுகி பேசுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத நீங்களாம் ப்ரெஷர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் ஐஓக்கு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணுவதற்கு நீங்கள் எல்லா வேலையும் பார்த்துருக்கிறீங்கனால் உங்களுக்கு ஒத்துதின்னு போகிறதுக்கு நான் ஒன்றும் சொம்ப கிடையாது. ஐ எம் அ மீடியா பர்சன். எனக்கு அந்த திமிர் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு அந்த நேர்மை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஐ எம் அ மிலிட்ரி பேக்ரவுண்ட். உங்களுக்குலாம் பயந்துக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் அப்படி இருக்கவும் மாட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் மை கிரெடிபிலிட்டி, ஆனஸ்டி. ஸோ அதை எங்கெங்கெல்லாம் நான் காட்டுமோ அவங்களாம் காமிச்சிட்டே தான் இருப்பேன். நான் கதிர் மாதிரியான எச்ச புரோக்கர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவது ஒரு மிலிட்ரி பிளட்டாக எனக்கு இது கடமையாக நான் பார்க்குறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தே ஆர் இன் பார்டர். அவன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் சைடில் இருக்கிறானுங்க இன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். தே ஆர் கிளீனிங் தி பார்டர். வெளிநாட்டுக்காரன் உள்ளே வராமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரூஸ் உள்ளே வராமல் அவன் பார்த்துக்கிறான், இந்த நாட்டை காப்பாற்றிட்டு இருக்கான். ஒரு மீடியா பர்சனாக என் வேலை என்னன்னால் நாட்டு ஊரில் நான் க்ளீன் பண்ணி ஆகணும். கதிர் மாதிரி எச்ச புரோக்கர்கள்லாம் வந்து இஷ்டத்துக்கும் ஒரு ஜாதின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு 10 எச்சபீடியாவை கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு வெறும் பிளடி ஃபார் த ஃபக்கின் பிளடி மணிக்காக வந்து இவங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானுங்க. நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படின்னால் அது எனக்கு முடியாது. எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்டரில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ அதே மாதிரி நான் நாட்டுக்கு உள்ளே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ ப்ராசஸ். இது என்னுடைய வேலை. இந்த வேலையை நான் சுத்தமாக செஞ்சிட்ருக்கிறதுக்கு நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் என்னுடைய பெருமையை கொண்டு போய் சேர்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. நம்ம ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா மக்களே, இதை பார்த்து இன்னும் பல நேர்மையான மீடியாக்கள் உருவாக வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. ஏன்னால் கதிர் மாதிரியான எச்சைகள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர் வேலை பார்க்கலாம். நான் நாளை ஒரு வீடியோ வெளியிடுற மக்களே, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன அப்படிங்கிறதை ஒரு டீட்டெயில் ஸ்டடி நம்ம பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக நான் வெளியிடுற அந்த விஷயத்தை பற்றி
ஒரு நியூஸ் மீடியா, ஒரு நியூஸ் சேனல் அப்படின்றது இட் கேன் பி இன் டிஜிட்டல், இட் கேன் பி இன் மெயின் ஸ்ட்ரீம், இட் கேன் பி இன் பேப்பர் மீடியா, வாட் எவர் இட் மைட் பி. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வெளியிட போகிறேன். அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு இருந்தால் எப்பட்றா மக்களுக்கு நீதி கிடைக்கும். அதாவது நீதி தேவதையை பொறுத்தவரை கண்ணை கட்ட உட்காந்துருக்காங்க அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு இவன் பணம் இருக்கிறவனா, இவன் பணம் இல்லாத ஏழை அப்படின்னு பார்க்க தேவையில்லை, பார்க்க மாட்டாங்க. உண்மை இருக்கா இல்லையா, அவ்வளோதான். த லா இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன், ரிச், புவர், பெகர், பிரசிடென்ட், whomever it might be. இவர் சொல்கிற மாதிரி ஐயோ ஏழை பெண், ஐயோ ஏழை பெண், ஏழை பெண் அப்படிலாம் வாதாடுறதுக்கு, அப்படிலாம் வந்து வாதாட்டிருக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இறக்கப்படுறதுக்கு இங்கே நாங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் வளர்க்கப்படவில்லை. we are brought up in a military background, so we know what it is. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சிம்பத்தி அப்படிங்கிறத காமிச்சு ஒருத்தவங்க நீதி வாங்க நினச்சானால் அவங்ககிட்ட உண்மை இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய கடமையை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இருக்க மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி கொஞ்சம் பணம் கொடுத்தா போதும், சிம்பத்தி பணம், செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருமே, மக்கள்கிட்ட வியூஸ் கிடச்சிருமே, மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருமே, மக்கள் இதை பார்ப்பாங்களே, சிம்பத்தைஸ் ஆவாங்களே, இது மூலிமா நமக்கு பணம் கிடைக்கும், கதிரண்ட போக்க கொடுத்துட்ருப்பானே அப்படிங்கிறதை நம்பி எத்தனை மீடியாக்கள் இருக்கின்றன அப்படிங்கிறதை நாங்கள் தோல்விச்சு காட்டப் போகிறோம் நாளைக்கு. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் மீடியாக்காரன் வெளியே போய் சொல்கிறப்போ பணம் கொடுத்தா போதும், மீடியாக்காரன் அவன் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுவான் அப்படிங்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் வெளியே உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறதே நாங்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 கேஸில் பண்ணோம்னா அட்லீஸ்ட் நம்மளை பார்த்து இன்னொரு 5 பேர் உருவானா போதுமே. ஒரு தப்பான விஷயத்தை மறைக்கணும் இல்லை ஓவர் கம் பண்ணால் அதுக்கு பக்கத்தில் நல்ல விஷயத்தை போட்டாகணும். சொல்லுவாங்க பாருங்கள், நமக்கு டு ஓவர் கம் த நெகட்டிவிட்டி ஆஃப் டு மேக் இட் மோர் பாசிட்டிவ்மா. ஒரு சின்ன கோடு போட்டாங்க, இந்த கோடு பூரா வந்து கரப்ஷன், பொய், புரளி, இந்த ஜாதியை வச்சு வந்து வன்முறையை தூண்டுறது, ஜாதியை வச்சு காசு பார்க்கறது எல்லாமே இதை மாதிரி இந்த ஒரு கோடு போட்டுருச்சு. அதுக்கு இதை வந்து திருத்தணுமான்னு பார்த்தா திருத்தலாம் முடியாது, ரத்தத்தில் ஊறி போச்சு இதுங்க எல்லாமே. இதை மாற்றுவதற்கும் சொசைட்டியை மீட்டு நல்ல விஷயமாக கொண்டு வரதுக்கும் அதுக்கு பார்த்து பெரிய கோடு போட்டாகணும். அந்த பெரிய கோடு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் நம்மளாக இருக்க ஆசைப்பட்றோம். நம்மளை பார்த்து இன்னும் அந்த கோடு வளர வேண்டும்னு நம்ம ஆசைப்பட்றோம். ஒரு கேஸ் எடுத்தோம்னால் அந்த கேஸில் அந்த உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்காமல் சிம்பத்தி இருக்குதா, ரெடி சென்டிமெண்ட் இருக்குதா, பணம் கிடைக்குமா, முக்கியமாக அந்த பாயிண்ட்டு பணம் கிடைக்குமா, பணம் கிடச்சா என்ன வேணால் போடலாமா அப்படிங்கிறத பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய இந்த நபர்களை மீறி மக்களிடத்தில் உண்மை சேர வேண்டும் என்றால் நம்மளை மாதிரி இன்னும் பல பேர் உருவாகணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ஸோ இதை பார்த்து உருவாக வேண்டும்னு நாங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது உருவாகி மக்களிடத்தில் உண்மையான ஃபேக்ட்ஸ் மட்டும் போய் சேரணும் அப்படின்னா மட்டும்தான் கதிர் மாதிரி எச்ச புரோக்கர்கள் எல்லாம் ஒழிக்க முடியும் நாட்டில் இருந்து. when you want to clean a society you have to be first a part of the system. அதாவது ஹிட்லர் ஒரு வார்த்தை சொல்வார், if you want to change the system, follow the system, go to the top and change it. ஸோ உள்ளுக்குள்ளே இந்த டெமோக்ராட்டிக் இந்த 4 பில்லருக்குள்ளே பல பேர் உருவாக வேண்டும், நேர்மையானவங்க உருவாக வேண்டும், ஹானஸ்ட்டாக உருவாக வேண்டும். உருவாகும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான புரோக்கர் வேலையை பார்க்கக்கூடிய எச்ச பசங்களையும் இதுக்கு பார்க்க எச்ச மீடியாக்களையும் ஒழிக்க முடியும்னு நான் சொல்லிக்க விரும்புகிற மக்களே. இன்னும் இந்த விஷயத்தில் நமக்கு இந்த கேஸ் என்ன முடிஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது வியாழக்கிழமை, நாளைக்கு 29/2/2024 நீதிரசர் கேட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிற மக்களே, பிஃபோர் ஐ கன்க்ளூட், என்னென்னா நம்ம இந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள், ஏஜென்சி கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸை போட்டு அக்ரிமெண்ட்லாம் எழுதி கொடுத்து தான் அது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மலினா ஆண்டோ வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வேலைக்கு போயிருக்கான்ற மாதிரி திரு பாப்பா மோகன் பேசியிருக்கார். இதை விசாரித்து பார்த்தோம். அது எப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும். என்னென்னா பார்த்தீங்கன்னா ஏஜென்சியை பொறுத்த அளவுக்கு ஏஜென்சிகளுக்கு கிளைண்ட்ஸ் முக்கியமா இல்லை மெய்ட்ஸ் முக்கியமா? ஃபார் எக்ஸாம்பிள் டிமாண்ட் எது அதிகமாக இருக்கும், மெய்ட்ஸ் அப்படிங்கிறவங்கள சோர்ஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் கிளைண்ட்டை சோர்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். பிகாஸ் அவங்க தான் பணம் கொடுக்குறவங்க. ஸோ கிளைண்ட்டை சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு இதை பாருங்கள், இந்த பொண்ணை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைக்கணும், அதுவும் பயோகெமிஸ்ட்ரி தான் படிக்க வைக்கணும், 12th பாஸ் பண்ணாலும் தெரியாது நமக்கு, 12th எழுதியிருக்கிறா அவ்வளோதான், 12th எழுதியிருக்கா, அவள் வந்து பெரிய மார்க் எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ஸோ பயோகெமிஸ்ட்ரி படிக்க வைக்கணும், அதை நீங்கள் 3 லட்சம் காசு கட்டணும், மாதம் 16,000 நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஒரு ஏஜென்சி அக்ரிமெண்ட்டு போகிற ஏஜென்சிக்கு நான் தலையெழுத்தா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் மக்களே. இதை விசாரித்து பார்க்கும்போது தெரிகிறது இப்படிலாம் அக்ரிமெண்ட்டு போடப்படவே இல்லை, இப்படிலாம் அந்த ரேகாவுடைய அம்மா சொல்லவும் இல்லை. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபேக்குன்னு தெரியுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா மோகன் அப்படிங்கிற அட்வொகேட்டு
கிளைண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்பிட்டு வந்து பேசுகிறதுனால இது நமக்கே தெரியுது. லாஜிக்காக பார்த்தா இப்போல்லாம் ஒரு ஏஜென்சி வந்து கேட்கவும் மாட்டாங்க, இப்போல்லாம் அக்செப்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதை பாருமா, உனக்கு வேலை தரதே பெரிய விஷயம். அது இந்த காலத்து 12th படித்த உனக்கு 16,000 சம்பளம் கொடுத்து, தனி ரூமை கொடுத்து, ஃபேனை கொடுத்து, எல்லாமே கொடுத்தது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். இதை படிக்க வேறு வைக்கணும்னா அப்போ எதுக்குமே அவங்க பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த கவர்மெண்ட் இஸ், இட்ஸ் ஒர்க் ஆஃப் த கவர்மெண்ட், நாட் ஆஃப் த இண்டிவிஜுவல் கேட்பாங்க, சொல்லிடுவாங்க. ஸோ இது நமக்கு யூஸ்வலாக தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் விசாரித்து பார்க்குற மக்களே, அப்படியெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போடப்படவே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. இது கண்டிப்பாக நாளைக்கு இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீதர்ஸுக்கு கொடுத்துருவாங்க. வெள்ளிக்கிழமை March 1, 2024 இந்த கேஸ் ஆர்டர்ஸ்க்கு பிளேஸ் ஆகுது மக்களே. ஸோ எனக்கு ஹியரிங் எதுவும் நடக்காது, பட் ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ அது வந்த பின்பு அது நம்ம கையில் கண்டிப்பாக நம்ம வந்து கேதர் பண்ணி வாங்கி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதை வெளியிடுறேன் மக்களே. இதான் இன்று நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.